வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இட்லி பொடி. இட்லி பொடி நம்ம எப்போவுமே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்ருக்கோம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு பொடி இட்லி இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பசங்க ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. இந்த பொடியை நம்ம 1 மந்த்து கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொடிக்கு தேவையான பொருள்லாம் முதல்ல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்க்காம பருப்பெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். 1 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். உளுந்து லேசாக செவக்க வறுத்து எடுத்துக்கணும். நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். நம்ம 1 கப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம், அதுக்கு 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் கலந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பையும் லேசாக இந்த மாதிரி வறுத்துக்கலாம், அப்போ தான் உப்பில் இருக்க ஈரத்தன்மை இருக்காது. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. தட்டி வச்சு ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். தோலோடையே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது பொடி ரொம்பவே வாசனையாக இருக்கும். பூண்டு லேசாக செவந்தாலே போதும். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 30லேருந்து ஒரு 35 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். கலருக்காக காஷ்மீரி மிளகா ஒரு 8 சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. மிளகா காம்போடையே சேர்த்துக்கலாம். மிளகாவோட கலர் மாறாமல் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே ஒரே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிளகா காம்பு எடுக்காமையே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நிறைய இருக்குது, நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் காஞ்ச மிளகாவோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா இதே அளவுகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். பொடி நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இட்லி தோசைக்கெலாம் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நம்ம தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். தான் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல பர்ஃபெக்டான இட்லி பொடி. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பசங்களுக்கு இந்த பொடி இட்லி ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்று. நான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை லேசாக வதங்கினாலே போதும். நான் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருந்த இட்லி பொடி எடுத்திருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இட்லி பொடி லேசாக அந்த எண்ணெயில் வதக்கினாலே போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இந்த பொடி இட்லி செய்கிறதுக்கு நான் ஸ்பூன் இட்லி தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த இட்லியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொடியை இட்லியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொடி இட்லியை நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்கிறனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 ஸ்பூன் பொடியுமே கடைசியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியான பொடி இட்லி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.